அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்னங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அந்த அமுதா அம்மா வந்துச்சுன்னா பாத்திரம் கழுவ வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏன்னா நானே கழுவி வச்சுட்டேன். அந்த அம்மா நேரத்தும் கழுவல, இன்னைக்கும் கழுவுறதுக்கு வரவே இல்லை. அதனால் நானே கழுவி வச்சுட்டேன். நீங்கள் நாளிலேருந்து வேலைக்கு வர வேண்டாமான்னு சொல்லிடுங்க. என்னம்மா வரவும் மாட்டேங்குது, சும்மா ரூபா கொடுத்து என்னதுக்குமா? உனக்கு முடியாம தானே வச்சிருக்கு. அந்த அம்மா ஆமாம் இன்னையோட 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. நானே தான் டெய்லி கழுவிட்டே இருக்கேன். அம்மா இது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலை, ஆனால் வரலையே. ஏதாட்டும் சொல்லியாட்டி இன்ஃபார்ம் மட்டும் பண்ணியிருக்கணும், ஃபோன் பண்ணியாட்டி சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லவும் இல்லை. அதனால் அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிருங்க. நான் போயிட்டு வரேன். சரி, நான் வந்தோடனே சொல்லிடுறேன். சரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வர சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், ஒரு நிமிஷம். இல்லையா உங்களே வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்கம்மா. ஐயா நான் ஒன்றும் தப்பே பண்ணலையே ஐயா, எதுக்கு என்ன வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க? அதனால அவங்க கைவலினால உங்களுக்கு பாத்திரங்களை வச்சுருக்காங்க. உங்களுக்கு எங்களை பற்றி நல்லாவே தெரியும். இந்த கைவலியோடு தான் அவங்க வந்து பாத்திரம் கழுவுனாங்க. நீங்கள் 2 நாளாக வேறு வரல. ஆனால் அந்த அம்மா இப்போ சொல்லிட்டு போனாங்க கிட்டம்மா, சொல்லி வந்தால் சொல்லிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்படி திடீர்னு நிப்பாட்டினீங்கன்னா நான் வேலைக்கு என்னையா பண்ணுவேன்? எனக்கு சம்பளம் இதை வச்சு தானேயா நான் எல்லாத்தையும் பார்க்கணும். இம்மா 2 நாளாக நீங்கள் ஒரு நாள் சரி லீவ் போட்டிருக்கீங்க, மறுநாள் ஏதாவது உங்களுக்கு தகவல் சொல்லணும். நாங்கள் ஊட்டாச்சு அவங்களுக்கு எப்படி உங்களை வேலைக்கு வச்சுருக்கோம்னு தெரியும். தெரிஞ்சு நீங்கள் இதை ஒன்றும் பண்ணலன்னா நாங்கள் என்ன செய்யணும்? அது வேறு ஒன்றும் இல்லையா, என்னோடய பிள்ளைக்கு மேற்படிப்புக்காண்டி நாங்கள் ஒரு ஆள்கிட்ட ரூபா வாங்கியிருந்தோம். அவங்க வீட்டு வேலைக்கு ஆள் இல்லைன்னு வர சொல்லியிருந்தாங்க. எங்களால் தட்ட முடியலையா, அதனால தான் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. நாங்கள் தான் உங்களுக்கு ரூபா தந்துருக்கோம்ல. ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லதுக்கு ஒன்றும் இல்லையா, அந்த மேற்படிப்புக்கு அந்த ரூபா காணாதியா, திரும்பியும் உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் நான் வந்து அவங்கக்கிட்ட ரூபா வாங்க வேண்டியதாக ஆகிப்போச்சியா. என்னை மன்னிச்சிடுங்கய்யா, என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்கய்யா. அம்மாட்ட சொல்லி தயவு செஞ்சு வேலையில் சேர்த்துக்கோங்கய்யா. சரி போங்க, நான் அம்மாட்ட பேசுகிறேன். சரியா, இதை தப்பாக நினச்சிக்கிடாதீங்கய்யா. நான் முடிஞ்ச அளவு நாளையிலேருந்து சீக்கிரம் வர்றதுக்கு பார்க்குறேன்யா. கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க கைவலிக்காண்டி உங்களை வேலைக்கு வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. சரியா, நன்றியா. நான் சொல்கிறேன், போங்க. நன்றி.